வேலையை நான் தூக்கி டேபிள் வச்சுக்கிறேன். நான் வேணா அங்கே உட்காடுறேன், தூக்கி என் தலைமையில வச்சுக்கேன். நெச்சு காலைக்கிறா இருக்கு. என் வயிறு எறிகிறா. உன்னை கஷ்டப்பட்டு காலேஜ் படிக்க வச்சா 2 மாதம் வீட்டில் உட்காந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலையில போகிற ஐடியா இல்லை உனக்கு. டேய் குடிச்ச கப்போட வைக்க மாட்டேன். போய் எத்தனை வருஷம் வேலை போய் பாரு. தூரம் போயிரு இவரு அப்படியே உட்காந்துக்கிறாரு. சரி அனுப்பா. வேற நாளையே இல்லை இவருக்கு, எப்போ பார்த்தாலும் திட்டினே இருக்காரு. மாப்பிள்ள உன் தம்பி பசங்களோட ஊதாரியமா சுற்றி இருக்கான்னு பார்த்த நீ ரோட்ல வேலைக்கெல்லாம் போக மாட்டானா? எதுவும் சொல்ல மாட்டேன் தம்பி வேலைக்கு போய் சொல்லி. வேலைக்கு போக சொல்றான். அங்க பசங்க எப்படி இருக்காங்க? சும்மா சுத்திட்டு இருக்கான். தப்பா நினச்சிக்காதீங்க. வந்தீங்களா காஃபி குடிச்சிங்களா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என் தம்பியை பத்தி எனக்கு தெரியும், நீங்களாம் சொல்லாதீங்க. வேலை என்னதை மட்டும் போய் பாருப்போம். இதே மாதிரி இருந்தா வேலையாம தான் போவோம். இதே சொல்லிட்டே இருங்க. மாமா வேலை மட்டும்லாம் சொல்லாதீங்க மாமா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் வேலைக்கு போவோம், பெரிய ஆளுமா. அப்ப நீங்களே வந்து சொல்லுவீங்க மாமா என்கிட்ட. நாளைக்கு கண்டிப்பா வேலை தேடி கண்டுபிடிச்சிருவேண்ணா. உன் நம்பிக்கை வீண் போகாதுண்ணா. பாத்தியா மாமா, இதான் என் தம்பி. பெரியவங்க நம்மளை திட்டுறாங்கன்னா நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் அண்ணன் கிடைச்சா விட்டுறாதீங்க.